அரிசி, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா, கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா மனித உறவுகளை பற்றிய உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. உண்மையான மனித வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. பொய்யான வாழ்க்கையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் பொய்யான வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது பொய்யான வாழ்க்கை, நிலையற்றது. இன்னும் 20 வருஷத்தில் காணாமல் போகுது. இதை கஷ்டப்பட்டு உருவாக்கணும். ஒரு பொய்யை நிலைநாட்டுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த உலகம் என்பது அதன் பொருள் என்னவென்றால் ஒரு பொய்யை நிலைநிறுத்துவதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பொய் இவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பொய் தான் அலங்கரிக்கப்பட்டது. பொய்கள் இப்படி அலங்கரிக்கப்பட்ட உலகமாக நிற்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு பொய்யை நிலைநாட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு உண்மையான வாழ்க்கை ரொம்ப எளிதானது. அது இவ்வளோ போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொய்யை தான் நிலைநாட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போது இந்த பொய்யான வழியில் நம்ம பயணிப்பதற்கு என்ன காரணம்? இந்த வழியில் போனால் ஆபத்து அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம அந்த வழியில் போகிறோம். அழிவு என்பது தெரியாமலே அந்த வழியில் போகிறோம். அந்த வழி நிரந்தரமானது கிடையாது. நாம் அந்த வழியில் போயிட்டு திரும்பி தான் வரணும். அது நம்ம அழிவின் முடிவில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பாதை மாதிரி நம்ம பயணித்ததற்கு என்ன காரணம்? பாதை மாதிரி பயணித்ததற்கு என்ன காரணம்? தவறான வழியில் பயணித்ததற்கு என்ன காரணம்? உணவுகள் தான் காரணம். நாம் உண்ணுகிற உணவுகள், அரிசி, கோதுமை, தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள், உப்பு போட்டு இந்த மாதிரி உணவுகள் காரணம். அப்புறம் உப்பு போட்டு சமைச்சதும் ஒரு காரணம். இந்த 2 காரணம். நீ உப்பு போடாமல் சமைச்சாலும் இதான் நிலமை, நீ உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்டாலும் தானிய உணவுகளை சாப்பிட்டா இதுதான் நிலமை. அது மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலும் சரி அதான் நிலமை, மாமிச உணவுகள், மீன் உணவுகளை சாப்பிட்டாலும் அதான் நிலமை. அதனால் தானிய உணவுகளை சாப்பிட்டா மனித உயிர்களை பற்றினா உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும். பொய்யை தான் தெரிஞ்சுப்பீங்க. பொய்யான நம்முடைய உணர்வுகள்லாம் இருக்குல்ல, நம்மலாம் விண்வெளிக்கு போகிறோன்னு சொல்கிறோம், எல்லாம் பொய். இது உண்மையே கிடையாது. இதெல்லாம் நடிப்பு. இது உண்மையான நடிப்பு. இது எது நமக்கு சொந்தமானது, எது உண்மைன்னா நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கக்கூடிய பண்பு தான். இப்போ சிங்கம் கார் ஓட்டுதுன்னா அது உண்மையா? சிங்கம் கார் ஓட்டுது. யானை 2 வீலரில் போகுது, அல்லது ஒரு கப்பலை ஓட்டுகிறது, விமானத்தை ஓட்டுகிறது, ஒரு கிரிக்கெட் விளையாடுது யானை அப்படிங்கிறது அது உண்மையா? அது பொய் தானே. அது பயிற்சினால் தானே சாத்தியம். அதே மாதிரி தான் நாம் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறதுலும் பயிற்சினால் தான் அது சாத்தியம். அந்த பயிற்சியை விட்டுட்டா யானையோட உண்மையான குணம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சியை விட்டுவிட்டால் இதெல்லாம் பயிற்சி, பள்ளிகளெல்லாம் நமக்கு பயிற்சியைத்தான் கொடுக்கின்றன. யானை கிரிக்கெட் விளையாடுவதற்கு சர்க்கஸ்காரங்க என்ன பயிற்சியை கொடுப்பாங்களோ அதே பயிற்சியை தான் பள்ளிகளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான நமது திறமைகளை வளர்ப்பதற்கான பயிற்சி பள்ளிகளில் கொடுக்கப்படுகிறது. இப்போ யானைக்கு பயிற்சி கொடுக்குற நிறுத்திட்டா அது இயல்பாக எப்படி வாழுமோ அப்படி தான் வாழும். அப்போ அதுதானே உண்மை. அப்போ கிரிக்கெட் விளையாடுறது உண்மையாக பொய்யா? பொய் தானே. பொய்களுக்காக ஒரு பொய்யான திறமைக்காக நம்ம பயிற்சி கொடுத்தோம். அதனால் அது கிரிக்கெட் விளையாடுது. ஆஹா ஓஹோன்னு நம்ம பாராட்டணும், அதை வியந்து பார்த்தோம். டிக்கெட் போட்டு காசு போட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த சர்க்கஸ்லாம் பார்த்தோம். ஏன்னா அது கிரிக்கெட் விளையாடுது. இது ரொம்ப அதிசயம். அதே மாதிரி தான் நாம் வாகனம் ஓட்டுறது, வாகனம் தயாரிக்கிறது, விண்வெளிக்கு போகிறது எல்லாமே பயிற்சி எடுத்து நாம் இந்த திறமைகளை வளர்த்தோம். பயிற்சி எடுக்கலைன்னா பழையபடிக்கு நாம் நம்முடைய உண்மையான அந்த திறமை என்னவோ அதன்படி வாழ ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கை காடுகள் தான். காடுகளில் குடிசைகளில் வாழ்வது தான் நமது உண்மையான இது. எப்படி யானைக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறத நிறுத்திட்டிங்கன்னா அது கிரிக்கெட் விளையாடாது அல்லது ஃபுட்பால் விளையாடாது. அதோட இயல்பு என்னது? காடுகளில் சுற்றி திரிவது தான். நீங்கள் பயிற்சி கொடுக்கலன்னா அதோட இயல்பு அதான் உண்மை. யானைக்கு எது உண்மையான யானையின் வாழ்க்கை? யானையின் வாழ்க்கையில் எது உண்மை? கிரிக்கெட் விளையாடுவதா, ஃபுட்பால் விளையாடுவதா, அல்லது சர்க்கஸ் செய்வதா? எது உண்மையான வாழ்க்கை? அது இல்லை. இதெல்லாம் பொய். இதெல்லாம் பயிற்சி கொடுத்ததுனால வருது. பயிற்சி கொடுப்பது என்பது செயற்கையானது. அதனால் நாம் அன்றைக்கி பள்ளிகளில் கற்பது எல்லாமே பயிற்சி, கல்லூரியில் கற்பது அனைத்துமே பயிற்சினால் ஏற்படுகிற திறமையை வச்சுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு ஏன் இதை நம்புகிற பாருங்க. அதான் மூட நம்பிக்கை. இந்த திறமை தான் மனித திறமைன்னு நீ நம்புகிற பற்றியா? அதான் மூட நம்பிக்கை. அதனால் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறது, டாக்டராக நீ வேலை பார்க்குறது, மருத்துவராக அல்லது பொறியாளராக, விண்வெளிக்கு போகிறது, விஞ்ஞானியாக, ஒரு சினிமா டைரக்டராக, பாடல் ஆசிரியராக, இசையமைப்பாளராக, அல்லது இந்த உலகையே வெற்றி கொண்ட ஒரு மாவீரராக, அல்லது முதலமைச்சராக, பிரதமராக, அதிபராக, நீ தொழிலதிபராக, கோடீஸ்வரராக, இது எல்லாமே பயிற்சினால் ஏற்பட்ட ஒரு திறமை. இது எல்லாமே பொய்யானது, நிலையானது கிடையாது. இந்த பயிற்சி நின்று போச்சுன்னா
அப்படியே நீ வந்து யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ நீ எளிமையானவராக மாறிடும். இப்போ வந்து ஒரு யானைக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்தா அது ஃபுட்பால் விளையாடும், கிரிக்கெட் விளையாடும். பயிற்சி கொடுக்கலன்னா காடுகளில் அது வந்து புல்களையும் இலைதழைகளையும் உணவாக உண்பதற்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு பயிற்சி கொடுத்ததுனால தான் நாம் வந்து பாடகராக இருக்கோம், ஓட்டுநராக இருக்கோம், விமானியாக இருக்கோம், விஞ்ஞானியாக இருக்கோம், பொறியாளராக இருக்கிறோம், மருத்துவராக இருக்கிறோம், கலெக்டராக இருக்கிறோம். பயிற்சி கொடுக்கறத நிறுத்திட்டா உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிரும். அப்போ இதில் எது உண்மை, எது நிலையானது, நிரந்தரமானது? யானைக்கு எது நிரந்தரமானது? கிரிக்கெட் விளையாடுறதா, ஃபுட்பால் விளையாடுறதா? சர்க்கஸில் கொடுக்குறாங்களா அந்த பயிற்சி, அதன் மூலம் அது கிரிக்கெட் விளையாடுது, ஃபுட்பால் விளையாடுது. அதுவா உண்மையானது? அது பொய்யானது. தொடர்ந்து பயிற்சி கொடுக்க முடியாது. பயிற்சி கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். பயிற்சி கொடுத்து உருவாகிற திறமை இருக்குல்ல, அது நிலையானதே கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நன்றாக கிரிக்கெட் விளையாடுற ஒரு யானை ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிக்கும் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்தா தான் அந்த குட்டியும் கிரிக்கெட் விளையாடும். அம்மா கிரிக்கெட் விளையாடுது, அந்த ஒரு யானை கிரிக்கெட் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா யானை கிரிக்கெட் விளையாடுது, அப்போ அது ஒரு குட்டி போடுது. அந்த குட்டி யானை வந்து அம்மா கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னா நம்மளும் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு பார்த்தே கற்றுக்குமா? கற்றுக்காது. அந்த குட்டி யானைக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பெற்றோர்கள் வந்து விஞ்ஞானியாக இருக்கலாம், பேரறிவு படைத்தவர்களாக இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் போய் படித்து பல புத்தகங்களை படித்து பேரறிவு படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் அதை பார்த்துட்டு நம்ம அம்மா அப்பாலாம் பேரறிவு படைத்தவர்கள் அதை பார்த்தே கற்றுக்குமா? அந்த குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும், தனியாக பயிற்சி கொடுக்கணும். தனியாக போய் அதுக்கு திரும்ப பயிற்சி கொடுக்கணும். எப்படி பெற்றோர்கள் வந்து பயிற்சி எடுத்தார்களோ பள்ளிகளில் போய் புத்தகங்களை படித்து எப்படி பயிற்சி, அதே பயிற்சி அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெற்றோருடைய திறமை அந்த குழந்தைகளுக்கு வரும். அப்போ அதெல்லாம் கொடுக்கலன்னா அந்த பேரறிவு படைத்த அந்த பெற்றோருடைய குழந்தைகளும் மக்குகளாக மாறிவிடும், முட்டாள்களாக மாறிவிடும். அந்த குழந்தைக்கு திறமையே இருக்காது. இயற்கையான திறமை தான் இருக்கும். அதனால் இது எல்லாமே பொய்யான திறமைகள், பொய்யான வாழ்க்கை. அப்போ அதை பற்றி சிந்திக்கணும். அதில் உன்னுடைய பொய்யான திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா உனக்கு உண்மையான திறமை தெரிஞ்சிக்கக்கூடாது. உண்மையான திரை வந்து மூடப்பட வேண்டும். உனக்கு கடிவாளம் கட்டப்பட வேண்டும். ஒரு குதிரைக்கு கடிவாளம் ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. முன்னாடி உள்ளது தான் உண்மைன்னு தெரியணும். சைட்லலாம் மறைச்சிருவாங்க. அதுக்கு வழி மட்டும்தான் தெரியணும். அதைத்தான் அது உண்மையை உலகம்னு நினைக்கும். அதில் அது போயிட்டுருக்கும். சைடு கடிவாளம் போடலனாக்கா எல்லா உலகமும் தெரியும், 360 டிகிரியும் தெரியும். அப்போ அதுக்கு எந்த வழியில் போகிறதுங்கிறது குழப்பமாக இருக்கும். அது மாதிரியே நம்மலாம் கடிவாளம் கட்டப்படுகிற இந்த பயிற்சி மூலமாக கடிவாளம் கட்டப்படுகிறோம். இப்போ ஒருத்தர் மருத்துவராக பயிற்சி எடுக்கிறார் அப்படின்னா மருத்துவர் என்கிற கடிவாளம், அவர் மருத்துவத்துறை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இன்ஜினியர்னால் அவர் இன்ஜினியர் என்கிற கடிவாளம் அணிந்து கொள்வார். இன்ஜினியர் துறையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். எல்லா பக்கமும் பார்க்க மாட்டார். போக முடியாது. எல்லா பக்கமும் போக முடியாது. ஒரே திசை. விஞ்ஞானினா விஞ்ஞானி என்கிற கடிவாளத்தை போட்டுக்கொண்டு பயணித்து கொண்டே இருப்பார். எல்லா திசையும் பார்க்க மாட்டார். அது மாதிரி இதெல்லாம் கடிவாளம். இந்த பயிற்சி எல்லாமே கடிவாளங்கள், அடிமைகள். அப்போ ஒரு குதிரையோட நிலைமை பாருங்கள், அது சுதந்திரமானதா? அதுபோல தான் நாம் கடிவாளம் கட்டப்பட்ட சுதந்திரம் வேகமாக ஓடலாம், அதுதான் திறமை அதிகரிக்கலாம். ஆனால் அது சுதந்திரமானதா? அது இயற்கையானதா? நிரந்தரமானதா? கிடையாது. அது பொய்யானது, தற்காலிகமானது. அது மாதிரி தான் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த நம்மலாம் வந்து ஒரு உண்மையான மனித வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல, பொய்யான மனித வாழ்க்கையை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையை பற்றின உண்மையை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. பொய்யான வழியில் நாம் பயணிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு உண்மையும் பார்க்குறீங்க, பொய்யும் பார்க்குறீங்க, ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உண்மை தான் மேலானதுன்னு சொல்லிட்டு உண்மையில் போயிடுவீங்க. அப்போது நீங்கள் பொய்யான வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் உண்மையை மூடிடுங்க, அது கண்ணுக்கே தெரியக்கூடாது. உண்மை வந்து உங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து உண்மையை மூடுவதற்கான, உண்மையை உங்கள் கண்களிலிருந்து மறைப்பதற்கான ஒரு உணவு தான் அரிசி, கோதுமை, தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அந்த வழக்கம், மாமிச உணவுகள், மீன் உணவுகள். இதெல்லாம் வந்து உண்மையை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை போல உங்கள் கண்ணுக்கு முன்னே தெரிகிற அந்த பொய்யான உலகம்தான் உண்மை என்று நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. அதை சாப்பிட்டா தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா தானிய உணவில் சாப்பிட்டாலோ, மாமிச உணவில் சாப்பிட்டாலோ, மீன் உணவில் சாப்பிட்டாலோ உங்கள் உடம்புல அசாத்திய வலிமை ஏற்படும். உடனே மனுஷங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, மனுஷங்கன்னா பயங்கர வலிமை உடையவர்கள், ஒரு ராட்சச வலிமை வரும். ஒரு மிருக வலிமை கூட கிடையாது. மிருக வலிமையை விட மேலான வலிமை தான் ராட்சச வலிமை, பேய் வலிமை, பேய்த்தனமான வலிமை.
உடம்புல வரும். உடனே மனுஷங்க என்ன நினச்சிப்பாங்க, மனுஷங்கன்னா பயங்கரமான ஆட்கள் போலுங்க, சாதாரணமான ஆட்களே கிடையாது, மனுஷங்களால் முடியாது எதுவுமே கிடையாது, இதுதான் மனுஷங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த உணர்வு வர்றதுக்கு அவர்கள் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். என்ன உணவு? தானிய உணவுகள், அரிசி, கோதுமை, கேழ்வரகு, சோளம், இது போன்ற திணை, இது போன்ற உணவுகள் தான், கம்பு, இது போன்ற உணவுகள் தான் காரணம். அப்புறம் மாமிச உணவுகள் காரணம். அப்புறம் உப்பு போட்டு சமைக்கிற அந்த உணவுகள் காரணம். இந்த உணவுகளை இது ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிற ஒரு யானைக்கு, கிரிக்கெட் விளையாடுவதற்கு பயிற்சி கொடுக்கப்படுகிற ஒரு உணவு மாதிரி தான். ஒரு யானைக்கு பயிற்சி கொடுப்பது போல், பயிற்சியை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உணவு. முதல்ல அடிப்படையில் அந்த இது நம்ம இப்போ இந்த பொய்யான உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கூடாதுன்னா உண்மையை மூடி மறைக்க வேண்டும். முதலில் நீங்கள் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போகணும். உண்மையை தெரிஞ்சுக்கூடாது. உண்மையை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு மூட நம்பிக்கை உலகத்திற்குள் நீங்கள் திணிக்கப்பட வேண்டும். அப்படின்னாக்கா அதற்கான உணவு தான். அந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு மூட நம்பிக்கை தான் ஏற்படும். ஏன்னா உங்கள் உடலில் வலிமை பயங்கரமாக ஏற்படும். நீங்கள் உங்களை மிகப்பெரிய வலிமையானவர் என்று நினைத்து கொள்வீர்கள். அசாத்திய வலிமை நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்போ உடல் வலிமை தான் பெரிது என்று நினைத்து கொள்வீர்கள். ஏன்னா உடல் வலிமை, உடலில் அந்த உணவில் சாப்பிடும்போது உடலில் வலிமை அதிகரிக்கிறது, அசாத்திய வலிமை ஏற்படுகிறது. உடனே உடல் வலிமையை வைத்து பல பேரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும். அதற்காக தான் டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது. ஏன் டாக்டர் ஆகிறாங்க, ஏன் இன்ஜினியர் ஆகிறாங்க? நீங்கள் ஒரு டாக்டர் ஆனால் உங்களுக்கு கீழே 10 பேர்த்த வச்சு வேலை வாங்குவீங்க. ஒரு 4-5 நர்ஸு, அப்புறம் அந்த மருத்துவமனை ஊழியர்கள் உங்களுக்கு கீழே வருவாங்க. அதனால தான் நீங்கள் டாக்டர் ஆகுறீங்க. நீங்கள் ஏன் நர்ஸ் ஆகுறீங்க? என்னுடைய லட்சம் நர்ஸ்னால் அப்புறம் உங்களுக்கு கீழே யாராவது 4 பேர் வருவாங்க. அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்தி நீங்கள் வலிமையானவர்கள் என்று நீங்கள் திருப்திப்பட்டு கொள்வீர்கள். இது அடிமைப்படுத்துவதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை. நீங்கள் ஒரு விஞ்ஞானின்னா விஞ்ஞானி தனியாக வேலை பார்ப்பார், அவருக்கு கீழே பல பேர் வேலை பார்ப்பாங்க. அடிமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அதன் மூலம் நீ திருப்திப்பட்டு கொள்வாய். அந்த விஞ்ஞானி திருப்திப்பட்டு கொள்வார். ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு கீழே அவர் ஒரு 30, 50, 100 மாணவர்களை தனக்கு கீழே வச்சு அதிகாரம் செலுத்தி அந்த மாணவர்களை அடிமைப்படுத்தி கல்வி கற்று அதன் மூலம் அவர் திருப்தி அடைவார். ஒருத்தர் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அப்போ அவர் சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க. அதில் அவர் திருப்தி அடைகிறார். அடிமைப்படுத்துகிற மோகம். அப்போ இதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா இந்த உணவுகள் தான் காரணம். தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம், மீன் உணவுகள், மாமிச உணவுகள், இது தான் காரணம். இதை தவிர்த்து விட்டால் அடிமைப்படுத்த வேண்டும், அதாவது சர்வாதிகார உணர்வு, இந்த மோகம்லாம் ஏற்படவே செய்யுது. அடிமைப்படுத்துறதே மிகப்பெரிய கொடுமையான செயலாக மாறிவிடும். மிகப்பெரிய துயரமான செயலாக, சுமையான செயலாக மாறிவிடும். சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். உறவு முறையை அடிப்படையாக கொண்டு உரிமையோடு யாராவது ஒரு வேலை சொன்னால் தான் செய்வீங்க. அதிகாரத்தோட நான் முன்னுடைய மேலதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. அந்த உணர்வே உங்களுக்கு பிடிக்காது. அடிமைத்தனமே உங்களுக்கு பிடிக்காது. அப்போ ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்றைக்கி வாழ்கிறது பிறரை அடிமைப்படுத்துறது, நீங்கள் மேலதிகாரி, உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, அப்புறம் பெண்கள் இது எல்லாமே பொய். அது காரணம் நீங்கள் உண்ணுகிற உணவுகள். அது உடலில் அசாத்திய வலிமை உண்டு பண்ணுகிறது. அப்பொழுது மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க, மாமிச உணவுகளை சாப்பிட்றாங்க, மீன் உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மனுஷங்க அசாத்திய வலிமைப்படுத்தவர்கள், அவர்கள் மென்மையானவர்கள் அல்ல, அவர்கள் எளியவர்கள் அல்ல, அவர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்களுக்கு அதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை, விண்வெளிக்கே போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இந்த உணவுகள் சாப்பிடுவதால் ஏற்படுகிறது. இன்னும் உணவுகளை சாப்பிட்லன்னா அப்படியே யாரையும் வேலை வாங்குறதுக்கே பிடிக்காது. அப்போ தான் சுதந்திரம்னா என்னன்னு தெரியும். அடிமைத்தனம் என்பது அவமானமாக அப்போ தான் தெரியும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், மூலிகைகள், தயிர், மோர், பால், முட்டை, இதை மட்டும்தான் உணவாக உண்ண வேண்டும். தேன், இதை மட்டும்தான் உணவாக உண்ண வேண்டும். மாமிசம் உண்ணக்கூடாது, தானியங்களை உணவாக உண்ணக்கூடாது, மீன்களை உணவாக உண்ணக்கூடாது. இதெல்லாம் உட்கொண்டால், எதை உட்கொள்ளக்கூடாது அதையெல்லாம் உட்கொண்டால் மனுஷங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். மூளை வேலை செய்யாது. அதை இயல்பாக ஈஸியாக பார்க்கலாம். மூளை வேலை செய்யாமல் போவதை எளிதாக உணரலாம். வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்காது. ஏன்னா நம்மெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, இன்னும் 20 வருஷம் கழித்து வரப்போகிற அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு என்ன அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஏன்னா காடுகளில் வாழ்கிறோம், குடிசையில் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அங்கே நீ வாழ முடியும். சும்மா அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது.
உங்களுக்கு பெட்ஷீட் இதெல்லாம் கிடைக்காது, சொகுசு பஞ்சு மெத்த எதுவும் கிடைக்காது, காங்கிரீட் கட்டடம் அங்கே கிடையாது. 20 வருஷத்துக்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காங்கிரீட் கட்டடம் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, மின்சாரம் கிடையாது. குடிசையில் தான் வாழ போகிறீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக தெரிய வேண்டும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வலிமை என்பது நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும். எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா, அதுதான் உங்களுடைய அறிவோட வலிமையை வெளிப்படுத்துகிற அடையாளம். பணம் தான் உங்களுடைய எவ்வளோ தான் அறிவு இருக்கட்டும், அவர் அதை வைத்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாரா, அது விலை போகிறதா, நல்லா விற்பனை செய்யப்படுகிறதா, அப்படின்னா மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் உன்னிடம் உள்ள எல்லா திறமையும் விற்பனை செய்ய வேண்டும், பணமாக மாற்ற வேண்டும். அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உங்களுக்கு அறிவே இல்லைன்னா கூட சரி, பெரிய பணத்தை சம்பாதிக்கிற அறிவு இருந்தால் போதும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த அறிவு சிறப்பானதுன்னா, நீ உனக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறியா, பணம் சம்பாதிக்கிற அறிவு தான் மேலானது. அப்போ தான் நீ சரியான ஆள், நீ திறமையானவன், நீ சொல்வது உண்மை. உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட அறிவாக இருந்தாலும் சரி, எப்போ வியந்து பார்ப்பாங்கன்னா, உன்னுடைய திறமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை வைத்து நீ பணம் சம்பாதிக்கிறாயா, பணத்தை சம்பாதிக்கிறாயா, அதை வச்சு உன்னால் உன்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, அதை வச்சு உன்னால் பணம் சம்பாதிக்க முடியலன்னா உன்னுடைய அறிவு தவறானது, நீ சரியான ஆள் இல்லை, உன்னை பின்பற்ற முடியாது அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்போது நீ எந்த திறமையும் உன்னிடம் இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அதை வச்சு நீ பணக்காரராக இருக்கியா அப்படின்னா அப்போ உன்னை எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அதனால் உனக்கு வந்து பெரிய அறிவு இருக்குது, பேரறிஞராக நீ இருக்கிறாய், அல்லது நீ மனித நிலையில் முழுமையடைந்து விட்டாய், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஏன் பிச்சைக்காரனாக இருக்க, உனக்கு பணத்தை இந்த உலகத்தில் பிழைக்கிற வழி தெரியலையே, திறமையற்றவர், பிழைக்க வழி தெரியலன்னா நீ திறமையற்றவர். ஆக வந்து இந்த உலகத்தில் உனக்கு என்ன திறமை இருந்தாலும், மருத்துவ திறமை இருந்தாலும், அதை வைத்து பணம் சம்பாதிக்கிற திறமை வேண்டும். உனக்கு 2 திறமை தேவை. ஒன்று தொழில் திறமை, அப்புறம் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற திறமை. அது அப்போ தான் வந்து மக்களுக்கு அது பயன்படுகிறது என்ற அர்த்தம். ஒரு திறமைக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, மக்கள் தான் பணம் கொடுக்குறாங்க. உங்களுடைய திறமைக்கு யார் வெகுமதி கொடுக்குறாங்க, மக்கள் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அது மக்களுக்கு தேவையாக இருக்கிறது என்று பொருள். உன்னுடைய திறமை மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. உன்னுடைய திறமையை வைத்து நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற அப்படின்னா அது மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. மக்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். மக்களுடைய தேவை தான் உன்னுடைய திறமையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு தேவைப்படாத திறமை அது திறமையே அல்ல. ஒரு படம் நல்லா ஓடுது, ஒரு சினிமா நல்லா ஓடுதுன்னா அப்போது வந்து மக்கள் உனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்போ அதுதான் மக்களுக்கு தேவையானது. மக்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், நமக்கு இன்னும் நல்ல சினிமாக்கள் தேவை என்பது மக்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். மக்களுக்கே தெரியாத ஒரு நல்ல படத்தை எடுத்து மக்களுக்கே இந்த மாதிரி ஒரு நல்ல படம் தேவைப்படுகிறது, அது புதுசாக இருக்கலாம். அந்த மாதிரி மக்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் நமக்கு என்னெல்லாம் தேவைன்ட்டு. அந்த மாதிரி மக்களுடைய தேவையை கூட உணர்த்துகிற டேரக்டர் இருப்பாங்க. ஆனால் மக்களால் ஒரு படம் ஓடலையா, அப்போ அது மக்களுக்கு தேவையில்லை, அதுக்கு அவருக்கு பணம் கிடைக்காது. அப்போ அவரை வந்து அவர் நல்ல படம் எடுத்தாலும் அவரை யாரும் பாராட்ட போகிறதில்லை, அவரை யாரும் வியந்து பார்க்க போவதில்லை. அதனால் நீங்கள் எந்த திறமை இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுதா, அப்போ தான் அந்த திறமை அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன்னா அது மக்கள் தான் அதற்கு பணம் கொடுக்குறார்கள். உங்களுடைய எந்த திறமையாக இருந்தாலும் அதற்கு வந்து மக்கள் தான் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். எப்படின்னா அதை பார்க்குறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க, உங்கள் திறமையை வந்து வரவேற்கிறார்கள். அப்புறம் உங்கள் திறமையை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறார்கள். அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் 2 திறமை தேவை. முதல்ல தொழில் திறமை தேவை. முதல்ல அந்த தொழிலை வந்து மக்களுக்கு தேவையானதாக, உங்களுடைய தொழில் திறமையை மக்களுக்கு தேவையானதாக மாற்ற வேண்டும். மக்களுக்கு தேவைப்படாத ஒரு திறமை வந்து அது வந்து அங்கீகரிக்கப்படுவதில்லை. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் திறமையை வச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் திறமை மக்களுக்கு தேவை. அந்த தேவையை உணர்கிற அறிவு உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான் உங்களுக்கு கிடைச்ச மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த பணம். அதனால் பணம் படைத்தவர்களை ஏன் மக்கள் வந்து வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அவர்கள் மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அதற்கு மக்களிடமிருந்து அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது.